எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வெற்றிவேல் வீரவேல். திரும்ப சொல்லுங்க. வெற்றிவேலுக்கு அரோகரா, வெற்றிவேலுக்கு அரோகரா, வீரவேலுக்கு அரோகரா என்று உறக்க சொல்லுவோம். இப்படி உறக்க சொல்லக்கூடிய உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுகின்ற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் முருகன் முருகனை அரசியலுக்குள் இழுத்து வந்து விட்டோம் என்று அசோகவர்ஷினி சொன்னாங்க. முருகன் என்பவனே அரசியல் செய்தவன் தான்ப்பா. ஆரம்பத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்கக்கூடிய சமத்துவம், சமநீதி, சம உரிமை, சுயமரியாதையின் அடையாளம் எங்களுடைய பாட்டன் முருகன். யோசிச்சு பாருங்கப்பா. அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரம்னு சொல்றோம்ல தைப்பூசத்தன்னைக்கு, அது எதனால் உருவானது? அந்த சூரபத்மன் என்கின்ற அரக்கனை, மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அரக்கனை அழித்தொழிகின்றவன் தான் முருகன் என்றால், அப்படி மக்கள் விரோதமாக செயல்படக்கூடிய கட்சிகளை அழிக்கின்ற ஒற்றை வேலையை செய்யக்கூடிய இந்தியாவிலேயே திராணி வாய்ந்த ஒற்றை முதல்வர் எங்களுடைய முதல்வர் மட்டும்தான். அடுத்தது, முருகன் என்பவன் அந்த குறமகளான வள்ளியை திருமணம் செய்து கொண்டான். அங்கே எந்த சாதி மறுப்பு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தமிழர்களின் அடையாளம். சாதி மறுப்பு திருமணம், எளியவர்களை திருமணம் செய்து கொள்ளுதல். அந்த இடத்தில் ஆணவ கொலை நடக்கவில்லை தோழர்களே, ஆணவ கொலை நடக்கவில்லை. முருகன் குறமகளை மனம் செய்த போது நாம் அவளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய முருகன் தான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாகவும் இருக்கிறான் என்றால் ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறான். ஞானம் என்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம். நீங்கள் தான், ஆரியர்கள் தான் சொன்னார்கள், தமிழர்கள், இந்துக்கள், எளிய மக்கள் படிக்க கூடாது, வேலை பார்க்க கூடாது, சம்பாதிக்க கூடாது, கல்வி நிலையங்களுக்கு போகக்கூடாது, முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்று சொன்னது அந்த ஆரியத்தை வீழ்த்திய ஒற்றை கட்சி எது என்றால், ஒற்றை இயக்கம் எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்தி, வடகலை தென்கலை சர்ச்சை இன்னமும் இருக்கிறது. அதற்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையவே அவங்களால தீர்க்க முடியல ஆரியர்களால. வடகலையா தென்கலையான்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாமத்தை சாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நிலையில் தைப்பூசத்துக்கு எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சரின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்களுக்கு 1205 சிறப்பு பேருந்துகளை விடுகிறது தமிழ்நாடு அரசு என்றால், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான ஆட்சியை, உங்களுக்கான வழிபாட்டு உரிமையை, உங்களுக்கான தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்கின்ற உரிமையை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை உரிமையை பெற்றுக் கொடுத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஆரியர்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, ஏன்பா எங்களோட தமிழ் கடவுளான முருகன் கோயிலில் நீங்கள் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுறீங்க, சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறீங்க. எங்களுடைய தமிழ் கடவுள் முருகு என்றாலே தமிழின் அடையாளம். மூ என்றால் மெல்லினம், ரூ என்றால் இடையினம், கூ என்றால் வல்லினம். அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முருகன் தமிழில் அர்ச்சனை சொன்னால் கேட்க மாட்டானா? காதில் மூடிப்பானா? கேட்டு சொல்லுங்கம்மா. அது மாதிரி ஆரியர்களுடைய சமஸ்கிருத மந்திரத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? அந்த மாதிரி நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை சொன்னார்கள். திருப்பரங்குன்றத்தில் அந்த காலமாக பரம்பரையாக தலைமுறையாக எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டுமோ அங்கே மிக துல்லியமாக 6 மணிக்கு எங்களுடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் தீபம் ஏற்றப்பட்டது திருப்பரங்குன்றத்தில். இப்போது எல்லைக்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை நீங்க தீபக்கல்ல மாத்தி ஜோடிச்சு மேடையில் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட அந்த ஜால்ரா அல்லது மாய் மாலத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் விலை போக மாட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ் கடவுளான முருகன் யாரால் காப்பாற்றப்படுவான் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் காப்பாற்றப்படுவான். எனவே அடுத்த சுற்றில் வருவேன், முருகன் மயிலில் ஏறி நான் வருவேன் என்பதை நீங்கள் காத்திருந்து பார்க்கலாம். சமீபத்தில் நம்முடைய அக்கா விஜயதாரணி அவர்கள் பேசினாங்க, நான் இங்கிலீஷ் கடவுளை வணங்குறேன், உருது கடவுளை வணங்குறேன்னு. அம்மா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்குது. போன வாரம் தான் பீகாரில் நிப்பின் பீகாரி என்கின்ற அந்த கிறிஸ்தவ பாதிரியாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சியை வாயை திறக்க வச்சு பிளக்க வச்சு சாணி உருண்டைய அவர் வாயில் திணிக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தீங்களா இல்லையா?
பார்க்கல, நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே டிவியில தான் பார்ப்பீங்க, டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுப்பீங்க. அப்படியான கிறிஸ்துமஸ் சமயத்தில் இது நடந்தது, கிறிஸ்துமஸ் சமயத்தில் நடந்தது. இதற்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? அதனால ஆனால் வட இந்தியாவில் நடந்ததுமா. அப்ப நீங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே நோக்கத்துல எனக்கு பதவி வேணும், எனக்கு பதவி வேணுங்கிற ஒரே நோக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தவிர சட்டம் இருக்கிறது அப்படின்னு தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னார். சட்டம் இருக்குப்பா. திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துல ஆர்டர் இருக்கு, சட்டமும் இருக்குன்னு சொல்றீங்க. நீதி இருக்கா? அதுதான் ஒரே கேள்வி. அந்த நீதி இருக்கா? சட்டம் இருக்கிறது, நீதி இருக்கா இல்லையா? நீதிபதி தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நீதி இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்படி நீதியை நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு சொன்னீங்கன்னா, சபரிமலை விஷயத்துல கூட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது, சட்டத்தையும் கொடுத்தது, பெண்கள் சபரிமலைக்கு செல்லலாம்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் தான் அதற்கு எதிராக போராட்டம் செய்தார்கள். அப்ப நீங்க சட்டத்தை மதிக்கல, நீதிபதியை மதிக்கல, நீதிமன்றத்தை மதிக்கல. இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? அடுத்தது மிக முக்கியமா அக்கா சொன்னாங்க, ஒழிப்புங்கிற அந்த வார்த்தையை சொல்லி மிக சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கூட அந்த விஷயம் போயாச்சு அப்படிங்கிறீங்க. ஒழிப்புங்கிற ஒரு வார்த்தை ஒழிக்கப்பட வேண்டிய வார்த்தை இல்லை அக்கா. இன ஒழிப்பு என்பது தவறான விஷயம், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தவறா. சனாதனம் என்கின்ற வார்த்தை இலக்கிய பரப்பிலோ அல்லது சமூக பரப்பிலோ எங்கேயும் பதிவாகவில்லை. அதை நீங்கள் உங்கள் கொள்கையாக வைத்திருக்கிறீர்கள். அந்த சனாதனத்தின் பிராமணியத்தின் தீமையைத்தான் அழிக்க வேண்டும் என்று எங்களுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறார். சனாதனம் என்பது சாதியை பேசுவது, சனாதனம் என்பது பிரிவினையை பேசுவது, சனாதனம் என்பது உயர்வு தாழ்வை பேசுவது, சனாதனம் என்பது பெண்ணடிமைத்தனத்தை பேசுவது, சனாதனம் என்பது ஒரு சாரார் முகத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை மட்டுமே கொண்டாடுவது என்பது சனாதனம். அது இல்லை, தோளில் பிறந்ததாக, தொடையில் பிறந்ததாக, காலில் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் எல்லோருக்குமான அரசை கொண்டு வந்து கொடுத்திருப்பது தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டும்தான். அதை உங்களால மறுத்திட முடியுமா? அதை தவிர ஒழிப்பு என்கின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு சில ரிமைண்டர்ஸ் கொடுக்கிற. பெண்ணடிமை ஒழிப்பு இருந்தது, கல்லாமை ஒழிப்பு இருந்தது, வறுமை ஒழிப்பு இருக்கிறது, தீண்டாமை ஒழிப்பு இருக்கிறது. அப்படி அந்த ஒழிப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டால் அப்போ தீண்டாதவர்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறோமா? வறுமையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறோமா? பெண்களை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறோமா? இல்லையே. இது என்ன விதண்டாவாதம், புரிதல் இல்லாத ஒரு விதண்டாவாதம். காமராஜரை பற்றி நம்முடைய அக்கா ரொம்ப அப்படியே புலகாங்கிதமாக பேசினாங்க. திமுக தான் அவரை தோற்கடித்தது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆமாங்க்கா, உண்மைதான், வரலாற்றை சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு வரலாறும் இருக்குது. அதாவது டெல்லியில் நம்முடைய ஐயா காமராஜர், நம்முடைய கர்ம வீரர் காமராஜர், தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் இருந்தபோது அந்த பசு பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்று அவருடைய வீட்டுக்கு தீ வைத்ததும் உங்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் தான். யோசிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவுக்கு போகும்போது ஐயப்பனை தூக்கிட்டு போவாங்க, மேற்கு வங்காளத்துக்கு போகும்போது சக்தியை, அம்மனை, துர்காவை தூக்கிட்டு போவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது வேலையும் முருகனையும் தூக்கிட்டு வருவாங்க. முருகன் எங்களுடைய கடவுள். தம்பி சொன்னார், ரொம்ப காமெடியாக இருந்ததுப்பா, முருகன் என்ற படத்தை பார்க்கும்போதே எங்களுக்கு அவர்களுடைய தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு. எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போல்லாம் நம்முடைய பிரதமரோட படத்தை போட்டுட்டு அவர் தான் சொல்கிறார், நான் பயாலாஜிக்கலாக பிறக்கவில்லை, அம்மாவின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை, கடவுளின் குழந்தை என்பதாக. அப்படி சொல்லிட்டு மிக சமீபத்தில் அவரோட படத்தை சிவன் படம் போலவே மாஃப் பண்ணி போட்டாங்கல்ல. இவர் சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்தால, அந்த கொடுத்தப்போ அந்த கப்பை தூக்கிட்டு வந்ததே நான் தான்ப்பான்னு இவங்களுடைய தலைவர் சொல்வாரோ? அந்த கோப்பையை தூக்கிட்டு வந்து நான் தான்ப்பா கொடுத்தேன். இல்லை, முருகப்பெருமான் பக்கத்தில் நானும் உட்கார்ந்துருந்தேன், அந்த ஞான சம்பந்தம் பக்கத்தில் நானும் உட்கார்ந்துருந்தேன், பார்வதி தேவி எனக்கும் தான் பால் கொடுத்தான்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு கிளைம் பண்ணக்கூடிய பொய்களின் அரசராக, பொய்களின் அரசர் ஒருவர் இருக்க முடியும் என்றால் இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஒரே ஒரு சீமான் மட்டும்தான் இருக்க முடியும், பொய்களின் அரசன். எல்லா மனிதர்களையும் நான் காப்பாற்றுவேன், எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன் என்று எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இதுதான் கடவுளே விரும்பக்கூடிய, நம்முடைய முருக கடவுளே விரும்பக்கூடிய மிக உன்னதமான ஆன்மீக ஆட்சி என்பதை நான் உறக்க சொல்லுகிறேன். இதுதான் ஆன்மீகத்தின் அடையாளம். அங்க போய் வெறுமே கோயிலில் பூஜை பண்றதோ காவடி தூக்குறதோ அதெல்லாம் வேறு வேறு. இதே தமிழ்நாட்டில்
நீங்கள் சொன்னீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு அக்கா சொன்னாங்க. நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் எங்களுடைய கடவுள்களை, எங்களுடைய திருக்கோயில்களை நிர்மாணித்தது நாங்கள். எங்களுடைய மன்னன்கள் கட்டிய கோயில். அதை எப்படி நீங்கள் கைப்பற்ற நாங்கள் அனுமதிப்போம்? எங்களுடைய மன்னன்கள் கல் சுமந்து, எங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் கல் சுமந்து, மண் சுமந்து, அங்கே உடல் உழைப்பை கொடுத்து கட்டியது நாங்கள். எனவே நாங்கள் உள்ளே போவோம், எங்களுடைய முருகனை கொண்டாடுவோம், எங்களுடைய சிவனை கொண்டாடுவோம், எங்களுடைய அம்மனை கொண்டாடுவோம். நாங்கள் பக்தியோடு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பக்தி அழிவு நெறி இல்லை, ஆக்க நெறி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பக்தி என்பது அழிக்கக்கூடியது, எங்களுடைய பக்தி என்பது செழிக்கக்கூடியது. உங்களுடைய பக்தி என்பது பிரிவினை பேசுவது, எங்களுடைய பக்தி என்பது எல்லோரையும் அரவணைப்பது. நாங்கள் வெறுப்பது இந்துவை அல்ல, இந்து மதத்தை அல்ல, இந்துத்துவா என்கின்ற நரகாசுரனை. அந்த நரகாசுர வதத்தை தமிழ்நாடு செய்திருக்கிறது. இந்த சூரபத்மனை அழிக்கின்ற இந்த தைப்பூச திருநாளில் வந்து கொண்டிருக்கின்ற அதிமுக பிஜேபி கூட்டணி என்ற இரட்டை சூரபத்மங்களை அழிக்கக்கூடிய ஒரு திருநாளாக இந்த தேர்தல் திருநாள் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.